ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். ஸோ வாங்க, சேனல் விஜய்க்காக உங்க விஜய் உங்களை எல்லாத்தையும் வெல்கம் பண்றேன். இன்னைக்கு நம்ம கெனத் ஆண்டர்சனோட ஹண்டிங் கிரானிக்கல்ஸ் வந்து பார்க்க போற கதையோட பேர் வந்து ஓல்டு முனுசுவாமி அந்த பேந்தர் ஆஃப் மகடி. இந்த கதைக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி பெங்களூரோட பேர் ஏன் வந்தது, பிளஸ் இந்த கதை காலம் நடக்கிற ஜியோகிராஃபி ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். பெங்களூர் இந்த பேர் ஏன் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, பெங்களூருங்கிற அர்த்தம் என்னன்னா கனரிஸ் லாங்குவேஜ்ல சிட்டி ஆஃப் பீன்ஸ் இல்ல டவுன் ஆஃப் பீன்ஸ். ஏன்னா பீன்ஸ் கிராப் வந்து இங்க அதிகமா விளையும். பிளஸ் இங்கிலீஷ்காரங்க ஏன் இங்க ரொம்ப செட்டில் ஆனாங்கன்னா, இந்த கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டாவும் இருக்காது, ரொம்ப கோல்டாவும் இருக்காது, ரொம்ப மீடியமா இருக்கும். பிளஸ் வந்து இந்த நவம்பர்ல இருந்து பிப்ரவரி பாத்தீங்கன்னா ஈவன் இந்த கோல்டு டைம்ல வந்து மிஸ்டி மார்னிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். பிளஸ் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல வந்து அதிகமா டெவலப்மெண்ட் நடக்க ஆரம்பிச்சிருக்கான். ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுனா பயங்கரமா வளர்றதாகவும் பாப்புலேஷன் வந்து 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறதும் 1950களில் கெனத் ஆண்டர்சன் எழுதியிருக்கிறாரு. இன்னைக்கு அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. இன்னைக்கு பெங்களூரோட நிலைமை என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். சரி, இந்த பெங்களூர் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட்ல நுழைஞ்சீங்கன்னா நடுவில் பெங்களூர் இருக்கு. அதே மாதிரி இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அப்படி இன்னொரு ஸ்ட்ரெயிட்ல போனீங்கன்னா பெங்களூர் போயிடும். ஸோ இந்த நடுவில் தான் ஆக்சுவலி பெங்களூர் இருக்கு. இது ஆக்சுவலி என்னன்னா சிட்டி ஆஃப் ஹில்ஸ் சுத்தி சுத்தி இருக்கு. நிறைய ஹில்ஸ் வந்து சிட்டிக்குள்ள சுத்தி சுத்தி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 ஹில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 ஹில்ஸ் சுத்தி சுத்தி பார்க்கலாம். எங்கன்னு பாத்தீங்கன்னா நார்த், வெஸ்ட், அப்புறம் நார்த் வெஸ்ட். நார்த்ல ஹில்ஸ்ல இருக்கிற பேர் வந்து நந்திரியூ ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி ஒரு 3 பிளாட்டியூஸ் இருந்தது அந்த ஹில்ஸ். இதுல வந்து திப்பு சுல்தான் கட்னா வந்து ஃபோர்ட்ரஸ் இருக்கு. இன்னைக்கும் அது ரிப்பேரபிள் கண்டிஷன்ல தான் இருக்கு. இதுல வந்து திப்பு சுப்பிக்கும் ஒரு இடம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோப் இருக்கும். இந்த ஸ்லோப்ல வந்து திப்புக்கு யார் யாரை பிடிக்காதோ அவங்களை கண்ணை கட்டி நடக்க விட்டுருவாரு. நடந்துட்டு திருப்பி வந்துட்டாங்கன்னா உயிரோட விட்டுருவாரு. ஆனா ரெக்கார்ட்ஸ் படியும் ஹிஸ்டாரிக்கலி யாருமே திரும்பி வந்தது கிடையாது. அதுக்கப்புறம் நார்த் வெஸ்ட்ல இருக்கிற ஒரு ஹில் பேர் வந்து சிவகங்கா ஹில்ஸ். இது வந்து ஒரு ஹிந்து பில்கிரிமேஜ்க்கான ஏரியா. இங்க ஒரு டெம்பிள் இருக்கு. பிளஸ் வந்து கிணத்துல சொல்றோம்னா இங்க ஒரு ஹில் இருக்கு, இங்க ஒரு வெல் இருக்கு. அந்த வெல்லுக்கு வந்து பாட்டமே கிடையாது. இன்னொன்னு இது வந்து பெங்களூருக்கு போறது ஒரு சுரங்கமும் இங்க இருக்குன்னு சொல்றாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட்ல இருக்கிற ஹில் பேர் வந்து மகடி ஹில்ஸ். இந்த மகடி ஹில்ஸ்ல இருந்து ஒரே லைன்ல கீழே இறங்கி வந்தீங்கன்னா க்ளோஸ்பேட்டுக்கும் கனஹாலிக்கும் நடுவுல வந்து 2 சின்ன சின்ன மலைகள் வரும். இது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கிற ஏரியா. பட் எல்லாமே ரிசர்வ் ஃபாரஸ்ட் கிடையாது. சில ரீஜன் வந்து நான் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இந்த ஹில்ஸ்க்கு நடுவுல வந்து கெனத்தோட பையன் டொனால்டு வந்து 40 பேந்தர்ஸ் சுட்டிருக்கதா, அதாவது திருப்பி நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க, 40 லெப்பர்ட்ஸ் சுட்டிருக்கிறதா கெனத் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்போ டொனால்டோட வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா 23. இந்த கதைகள் நடக்கிறது பாத்தீங்கன்னா இந்த மகடி ஹில்ஸை சுத்தி தான். இந்த மகடி ஹில்ஸ் பக்கத்துல வந்து மகடி வில்லேஜ் இருந்திருக்கு. அங்க வழக்கம் போல ஒரு பேந்தர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கோட்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கேட்டில்ஸை வந்து ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது சகஜம். இது ஒரு பெரிய ட்விஸ்ட் கிடையாது. ஆனா இப்போ வந்து இந்த கதையோட ஹீரோ ஒருத்தர் வராரு. அவர் யாருன்னா முனுசுவாமி. இவர் வந்து பெங்களூர்ல இருக்கிறாரு. முனுசுவாமி வந்து என்னதுன்னா தன்னை ஒரு ஜென்டில்மேன் சிக்கரி கைடுங்கிற மாதிரி எல்லாருக்கிட்ட சொல்லிப்பான். என்னோட மெயின் டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்காரங்க தான் என்னோட மெயின் டார்கெட். போய் என்ன சொல்லலாம், இங்கிலீஷ்காரங்கள்ட்ட போயிட்டு மாஸ்டர் இங்க மாதிரி கனஹலி ரோட்ல வந்து ஒரு 20 ஒயில்டு போரை பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ்பேட் இந்த மைசூர் போற ரீஜன்ல பாத்தீங்கன்னா 2 எரும மாடுகளை பார்த்தேன். நீங்க வந்து ஹண்ட் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட வந்து ஒரு காசு வாங்கிட்டு கூட்டு போயிடுவான். என்ன மாஸ்டர் இவ்வளவு லேட்டா வந்துட்டீங்க பாத்தீங்களா, அது போயிடுச்சுன்னு சொல்லுவான். ஸோ இப்படிதான் என்னோட குழப்பம் நடந்துட்டு இருக்கும். இவன் ஒரு டால் டார்க்கான பர்சன், ரொம்ப லீனா இருப்பான். பிளஸ் வந்து நிறைய முடி வந்து ஒரு குடிமை மாதிரி பின்னாடி கட்டியிருப்பான். இவனோட மெயின் ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் என்னன்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுவோம், இங்கிலீஷ்காரங்க வீட்டு வாசல்லாம் போய் நின்றுட்டு மாஸ்டர் நான் வந்து உங்களுக்கு பேந்தரை சொல்றதுக்கு ஹெல்ப் பண்றேன், எனக்கு 15 ரூபா கொடுங்க அப்படின்னுவோம். என்ன சொல்றேன்னா 15 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் ஒரு பெயிட் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு போறதுக்கான பஸ் சார்ஜ் ஒரு 3 ரூபா கொடுங்க. அதுக்கப்புறம் என்னோட செலவு ஒரு 2 ரூபா கொடுங்கன்னுவான். 20 ரூபா வாங்கிடுவான். சரிங்களா? 20 ரூபா வாங்கிட்டு என்ன பண்ணுவான், இது வந்து 20 ரூபா வந்து இவனுக்கு பெரிய பணம், இங்கிலீஷ்காரங்களுக்கு ஒரு பெரிய பணமே கிடையாது, ரொம்ப சீப்பான பணம் அது. இவங்க என்ன நினைப்பாங்க, 20 ரூபால போய் நான் ஒரு பேந்தரை சுட போறேன், பெரிய விஷயம் ஆச்சா, யார் சொன்னது வந்து ஹண்டிங் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்போர்ட்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், அந்த 20 ரூபாயை வாங்கிட்டு போயிட்டு பெங்களூர்ல பவுண்ட் இருக்கும். பவுண்ட்னா வந்து ஸ்ட்ரே அனிமல்ஸ் அடைக்கிற இடம். 2 பவுண்ட் இருக்கும். அதுல ஸ்ட்ரே அனிமல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் டாக்ஸ், கவுஸ், அதாவது கேட்டல், அதுக்கப்புறம் டாங்கிஸ், இது 3மே சுத்தி சுத்தி இருக்கும். ஸோ இந்த 3த்தையும் வந்து அடைக்கிறதுக்கு 2 பவுண்ட் இருக்கும். வாரம் 2 தடவை வந்து இந்த பவுண்ட்ல இருக்கிற டாங்கிஸை வந்து ஏலத்துக்கு விடுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, மாஸ்டர் வந்து அவன்கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா 1 ரூபாய்க்கு இருந்து ஏல ஆரம்பிக்கும். இவன் என்ன பண்ணுவான், 2 ரூபா கொடுத்து ஒரு டாங்கியை வாங்கிடுவான் போயிட்டு அந்த ஏலத்துல. இந்த மாதிரி நிறைய டாங்கி வாங்கிடுவான். வாங்கிட்டு அவனோட வில்லேஜ் பக்கத்துல கொண்டு போயிட்டு ஒரு மரத்துல வந்து இந்த டாங்கி கட்டிடுவான். 2 நாள் வெயிட் மாதிரியே வச்சு கட்டிடுவான். 3ஆவது நாள் என்ன பண்ணுவான், அவனோட பஞ்சர் நைஃப்னு சொல்லுவாங்க, பென் நைஃப்னு சொல்லுவாங்க, அந்த நைஃப் எடுத்து அதோட கழுத்துல குத்திடுவான் 2 டைம். கரெக்டா இது கடிச்ச மாதிரி, பேந்தர் கடிச்ச மாதிரி.
இந்த சைடில் ஒரு 2 தடவை குத்துவோம், அந்த சைடில் ஒரு 2 தடவை குத்துவோம். ஸோ அதை ப்ளீட் அவுட் பண்ண வச்சிருவோம். அப்புறம் அந்த பென் நைஃப் ஓப்பன் பண்ணி அதோட வயிற்றை கிழிச்சு அதோட இன்டெஸ்டைன்ஸ் எல்லாம் எடுத்து வெளில போட்டுருவோம். இது எப்படின்னா அச்சசல் ஒரு பேந்தர் எப்படி ஒரு அனிமலை கில் பண்ணுமோ அதே மாதிரி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஸ்ட்ரிக் ஒன்று கையில் வச்சிருப்பான். இவங்கிட்ட ஒரு சாக்கு மூட்டை இருக்கும். அந்த சாக்கில் வந்து ஒரு பேந்தர்ஸோட பாவை வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சிருப்பான். அதை எடுத்து அங்கே பக்மார்க்ஸ் வச்சிருவான். ஸோ என்னன்னா ஒரு பேந்தர் வந்து அதை கொண்ட மாதிரியும் அங்கே பேந்தரோட பக்மார்க்ஸ் இருக்கிற மாதிரியும் பார்த்துட்டு இவன் உடனே என்ன பண்ணுவான், கடகடன்னு ஓடி அந்த பஸ் எடுத்துட்டு பெங்களூருக்கு போய் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம். அந்த மாதிரி மாஸ்டர் இந்த மாதிரி கொண்டுருச்சு, நீங்க உடனே கிளம்பி வாங்க அப்படின்னோடனே இந்த இங்கிலீஷ்காரன் என்ன பண்ணுவோம், கடகடன் கன் எடுத்து ஒய்ஃப் கிட்ட வந்து சாண்ட்விச்சஸ் காஃபி எல்லாம் ரெடி பண்ணி வைன்னு சொல்லிட்டு தெர்மோ ஃபிளாஸ்க்ல எடுத்துட்டு கிளம்பிடுவார் இவரு. இங்க போனோன்னா மேட்சன் கட்டுறதுக்கு ஒரு 3 ரூபான்னு கேட்பான். சரிங்களா, அந்த 3 ரூபாய் வாங்கிட்டு கட்டினவங்களுக்கு 12 அணா கொடுப்போம். சரிங்களா, அதுக்கப்புறம் நான் சொல்லுவோம், தெளிவா சொல்றோம் அந்த இங்கிலீஷ்காரங்கள்ட்ட, மாஸ்டர் பேந்தர் வந்து நீங்க அதை சுட்டுட்டீங்கன்னா எனக்கு 15 ரூபா கொடுங்க, பேந்தர் வந்து நீங்க சுட்டு அது மிஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு 10 ரூபா கொடுங்க. அண்ட் இன்னொன்று லாஸ்ட் அவங்களோட ஒரு விஷயம் சொல்லிடுறேன், பேந்தர் வந்து ரொம்ப கன்னிங்காகவும் பயங்கரமான அனிமல். ஸோ நீங்க உட்காந்துருக்கிறது தெரிஞ்சுன்னா பக்கமே வராது, அப்படி உங்களுக்கு வரலன்னா எனக்கு 5 ரூபா கொடுத்துருங்க அப்படின்வோம். இந்த மாதிரி அந்த ஏரியால பேந்தரே கிடையாது. இந்த மாதிரி பல 5 ரூபா அவங்க கலெக்ட் பண்ணுவோம். ஸோ இவன் ரெப்புடேஷன் வந்து அங்கே எல்லாருக்கிட்டையும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாரும் இவனை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் நம்ம கிணத்துக்கும் ஆக்சுவலி தெரியும். எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம்ல நம்ம கிணத்து வந்து கிரீன் ஹார்னா இருந்திருக்காரு. கிரீன் ஹார்னா என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹண்டர் இருந்திருக்காரு. ஸோ இது மாதிரி கிணத்தை வந்து 4 தடவை ஏமாத்திருக்கான். 5வது தடவை என்ன ஆகுதுன்னா கிணத்து இவன் கூட போகும்போது ஒரு தடவை இதே மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாய் வந்து அவன் சாக்கு கவிடுச்சு. அந்த நாய் அந்த சாக்கை கவி எடுத்து வெளில போட்டோன்னா அந்த பேந்தரோட ஃபுட் வந்து வெளில விழுந்துச்சு. இதை பார்த்தா நான் ஓட ஆரம்பிச்சிட்டான். கிணத்தை அவனை பிடிச்சி உழுக்கி நீ உன கொன்று வேண்டாம், இந்த கழுதையோட உன ஒரு பயங்கரமான கொடூரமான சாவை காட்டிட வேண்டாம்னு சொல்லி மிரட்டினதுக்கு அப்புறம் தான் உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் கிணத்து பார்த்தாரு, சரி போய் தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாரு. அவனை பத்தி அவர்கிட்டையும் ரொம்ப பேசலாம், ஏன்னா போய் தொலைறான். இன்னொன்னு நான் ஏமாந்த மாதிரி இன்னொரு 4-5 கிரீன் ஏமாந்தா என்ன நடிச்சிட்டு இருந்தாரோ போல இருக்கு. ஸோ இதுதான் ஆக்சுவலி கிணத்துக்கும் இவனுக்கும் உள்ள தொடர்பு. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருந்திருக்கு. இப்ப இவனை நிறைய பேர் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னே இவன் என்ன முடிவு பண்றான், சரி நம்மளும் ஒரு பேந்தரை சுட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ஹேமர் 12 போர் ஷார்ட் கன் எடுத்துட்டு 4 எல்ஜி கார்ட்ரிட்ஜ் பாரோ பண்ணிட்டு இந்த கன்னை இவன் ஒருத்தர் பாரோ பண்ணிருக்கான், அதையும் நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. பாரோ பண்ணிட்டு கிளம்பிட்டான் மகடி வில்லேஜுக்கு அந்த பேந்தரை ஹண்ட் பண்றதுக்கு. இதே மாதிரி அவன் மேட்ச் எல்லாம் போட்டு ரெடியா வெயிட் பண்ணா அந்த பேந்தர் வந்திருக்கு. கரெக்டா அந்த பேந்தரை சுட்டுட்டான். அவன் சுட்ட ஒரு எல்ஜி கார்ட்ரிட்ஜ் அதோட தோள்பட்டையில போய் இறங்கிடுச்சு. 2வது ஷாட் ஃபயர் பண்றதுக்குள்ள தப்பிச்சு உள்ள போயிடுச்சு. இப்போ இவனுக்கு வந்து தன்னை வயசானது மாதிரி காட்டினால இவனால அதை ஃபாலோ பண்ண முடியும்னு நல்லா தெரியும். இப்போ இவனுக்கு என்ன நினைச்சான்னா, சரி சுட்டுட்டேன் அப்படியே சொல்லிட்டு வெளில போயிட்டான், அழகா எஸ்கேப் ஆயிட்டான். இவன் ஆக்சுவலி எதுக்கு பண்ணானா, ஒருவேளை அந்த பேந்தரை சுட்டு ஒரு போட்டோ வீட் எடுத்துருந்தா தன்னோட பிசினஸ்க்கு இன்னும் பக்காவா இருக்கும் தான் நினைச்சான். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வாரம் கழிச்சு அந்த பேந்தர் வந்து கோட்டையும் டாக்ஸையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்குன்னா ஒரு 2 பேரை மால் பண்ணிடுச்சு. அந்த கோட் ஹெட்ஸ் 2 பேரை மால் பண்ணிடுச்சு. யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பையனே ஒரு ஆளையே மால் பண்ணிடுச்சு. அவங்கள வந்து ஃபண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப கதை இன்னும் ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா க்ளோஸ்பேட்ல வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு பீப்புள் வந்திருக்கிறாங்க. அவங்கள வந்து 10 மைல் தள்ளி இருக்க கிராமத்துல வந்து ஜுட்கா வண்டின்னு சொல்லுவாங்க. ஒரு குதிரை இருக்கும், அதாவது ஒரு போனி இருக்கும், ஒரு க்ளோஸ்டு வண்டி 2 வீல் இருக்கும், அதுல இழுத்துட்டு போய் அந்த இடத்துல விடுவாங்க. அந்த மாதிரி வண்டியில நைட்டு கூப்பிட்டு போய் விட்டுருக்காங்க. விட்டோன்னா ஜட்கா வண்டி கரண்ட் சரி நம்ம திருப்பி போக முடியாது, இங்கே படுத்து தூங்கலாம்னு சொல்லிட்டு அந்த போனியை அவுத்து விட்டான். ஒரு 12:30 மணி 1 மணிக்கு பாத்தீங்கன்னா அந்த போனியை வந்து அந்த லெப்பர்ட் அட்டாக் பண்ணிருக்கு. அதோட கிரிப்பு வந்து மிஸ் ஆயிடுச்சு. அந்த லெப்பர்டோடயே அந்த அந்த போனி ஓடி வந்துருச்சு. ஸோ எல்லாரும் அதை பார்த்துட்டாங்க. இப்போ அந்த போனி வந்து பயங்கரமா இன்ஜூர்ட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணா, அந்த போனியை கொண்டு போயிட்டு இவன் ஏன்னா ஓட்ட முடியாதுல எடுத்துட்டு போயிட்டு அங்கே க்ளோஸ்பேட்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் எழுதிட்டான். இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டான். இதை கேள்விப்பட்ட தஃபேதார், அதாவது ஹெட் கான்ஸ்டபிள் என்ன பண்ணிருக்காருன்னா, சரி நம்ம இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்குள்ளே அந்த பேந்தர் இன்னும் 2 பேர் அட்டாக் பண்ணிடுச்சு. அவங்கள வந்து ஃபண்ட் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம டிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு லீ என்ஃபீல்ட் .303 ரைஃபிள், இந்த ரைஃபிள் இன்னும் போலீஸ் ஃபோர்ஸ்ல இருக்கு, போல்ட் ஆக்ஷன் ரைஃபிள். அந்த ரைஃபிள் எடுத்துக்கிட்டாரு. நல்லா நான் வச்சுக்கோங்க, அன்னைக்கு காலகட்டத்தில் போத் ஆர்மி அஸ் வெல் அஸ் போலீஸ் ஃபோர்ஸ்க்கு ரெண்டுக்குமே இதே ரைஃபிள் தான் கொடுப்பாங்க. ஆனா போலீஸ் ஃபோர்ஸ்க்கு வந்து மேகசின்ஸ் தர மாட்டாங்க. மேகசினோ சின்ன பாக்ஸ்ல ஒரு 4-5 புல்லட்டை போட்டு கொடுப்பாங்க, அதை கொடுக்க மாட்டாங்க. ஏன் காரணம்னு பாத்தீங்கன்னா பொதுமக்களை யாரையும் அவங்க அதிகமாக சுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு புல்லட்டை நோட் பண்ற மாதிரி தான் அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. ஸோ இந்த லீ .303 என்ஃபீல்ட் ரைஃபிள் எடுத்துட்டு ஒரே ஒரு புல்லட்டை மட்டும் எடுத்துட்டு 3 புல்லட்டை பாக்கெட்ல போட்டுட்டு இந்த தஃபேதார் கிளம்பிட்டாரு. கூட ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளையும் கூட்டிட்டு கிளம்பிட்டாரு. ஊருக்குள்ள போய் என்கொயரி பண்ணோன்னா திருப்பி ஒரு 2 பேர் அட்டாக் பண்ற மாதிரி நிலைமையில வந்தோன்னா இவர் அதை ஃபாலோ பண்ணிட்டே போயிருக்கிறாரு. இவரோட கெட்ட நேரம் என்னன்னா, ஒரு இடத்துல அதை நேருக்கு நேரம் சந்திக்கும் போது இவர் ஹிப்ல வச்சு அந்த கன்னை சுட்டுருக்கிறாரு. அது இவர் மேல அது மிஸ் ஆயிடுச்சு. அந்த லெப்பர்ட் வந்து இந்த ஆள் மேல தவிடுச்சு. கூட வந்தவங்களா ஓடி போயிட்டானுங்க. இந்த ஆளோட செஸ்ட்டை ஃபுல்லா கிழிச்சு எடுத்துருச்சு. நல்ல வேலை இன்னும் மேனிட் ஆகல, அந்த ஆள் பொழைச்சுக்கிட்டான்.
ஓடி போனாங்க. அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் இன்ஃபார்ம் பண்ணோன்னா அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் அங்கிருந்து ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இருக்கிற கான்ஸ்டபிள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு 3 கன் எடுத்துட்டு ஒரு 10 பேர் சர்ச் பார்ட்டியை கூப்பிட்டு வந்துட்டான். பார்த்தா இருந்தாலும் இந்த மாதிரி ரத்த வெள்ளத்துல கடந்தோன்னே தூக்கிட்டு ஃபண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. ஃபண்ட் ஹாஸ்பிட்டல் தான் சரிப்பட்டோம்னா அடுத்த நாள் பெங்களூர் சிட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. விக்டோரியா ஹாஸ்பிட்டல் அங்க அட்மிட் பண்ணிட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் இன்னும் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த மேட்டர் வந்து பெருசா ஆரம்பிச்சு போலீஸ் அவங்க என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பேந்தர் எப்படி இன்ஜூர் ஆச்சு, என்ன விஷயம் எல்லாம் பார்த்தோன்னே முனுசாமி மாட்டிக்கிட்டான். முனுசாமி தூக்கி ஜெயில போட்டாங்க. முனுசாமி கிட்ட எல்லா விஷயமும் கேட்கறாங்க. உனக்கு யாரு கண்ணை கொடுத்தா, கண்ணுக்கு லைசன்ஸ் இருக்கா, நீ கண்ணுக்கு லைசன்ஸ் வச்சிருக்கிறியா, எத்தனை ஷார்ட் சுட்ட, இதுக்கு முன்னாடி என்ன நிமிடம் சுட்ட அப்படின்னு எல்லா கேள்வியும் கேட்டு அவன் தொலைச்சு எடுத்துட்டாங்க. இந்த டிஎஸ்பி கிளியரா இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ஒருவேளை இந்த தஃபேதார் இறந்துட்டான் அப்படின்னா உன்னை வந்து இன்வாலண்டரி மேன்ஸ்லாட்டர், அதாவது ஆளை கொல்ற கேஸ்ல உன்னை உள்ள போட்டுருவோம், நீ வந்து பல வருஷம் ஜெயில தான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. முனுசுவாமி அகைன் பீயிங் முனுசுவாமி என்ன பண்ணா, இந்த டிஎஸ்பி கிட்ட ஒரு பார்கன் செட் பண்ணிட்டான். இந்த மாதிரி சார் 4 நாளுக்குள்ள அந்த பேந்தரை நான் சுட்டு உங்க காலில் போடுறேன். ஒருவேளை நான் 4 நாளுக்குள்ள சுட்டு முடிக்கலன்னா நீங்க வந்து நான் ஜெயில போட்டிருக்கேன். இந்த டிஎஸ்பி ரொம்ப ப்ராக்டிகலான பர்சன். ஏன்னா அவருக்கு வந்து அந்த பேந்தர் வந்து நிறைய பேர் இன்ஜூர் பண்றது தெரியுது, இன்னும் சீக்கிரமா அது மேனேட்டர் ஆக போதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டாரு. சரி போய் தொலைன்ட்டாரு. 4 நாளுக்குள்ள நீ சொல்லி எடுத்துட்டு வரணும், இல்லை நான் ஜெயில போட்டுருவேன்ட்டாரு. ஓகேன்னு சொல்லி டீல்னு சொல்லிட்டு இவனை வெளில வந்துட்டான். வெளில வந்தவன் என்ன பண்ணா, டைரக்டா நம்ம கிணத்து வீட்டு வாசல்ல போய் நின்று ஐயா ஐயான்னு கிணத்துக்கிட்ட அழுது எல்லா கதையும் சொல்லியிருக்கிறான். அப்ப கிணத்து கேட்டிருக்காரு, நீ ஏன்னா ஓடி போலன்னா, நான் உண்மைதான் சாமி நான் ஓடி போயிருப்பேன், ஆனா இந்த பெங்களூர் மாதிரி இடம் எனக்கு கிடைக்காது, பிளஸ் இந்த பெங்களூர் மாதிரியே ஸ்போர்ட்ஸ் மேன் ஹண்டர்ஸ் தான் கிடைக்காது, நான் எங்க போய் வாழ்வேன் இருக்காரு. சிரிச்சிருக்காரு கிணத்து. சரி நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இவனை கூட்டிட்டு டிஎஸ்பி வீட்டுக்கே போயிட்டாரு. டிஎஸ்பி கிட்டே தனியா பேசியிருக்காரு. என்னன்னா, இந்த மாதிரி நான் சொல்றேன், ஆனா இவன் எனக்கு கூட இருந்தாகணும்னு சொல்லியிருக்கேன் அவன்கிட்ட. அவன் சொல்லியிருப்பாரு அவன்கிட்ட தெளிவா, நான் அந்த லெப்பட சொல்றேன், ஆனா சுடும் போது நீங்க என் கூட இருக்கணும்னு இருப்பாரு. சரின்னு ஒத்துப்பான். நீங்க எனக்கு 4 நாள் கொடுக்காதீங்க, ஏன்னா எனக்கு ஒரு டைம் பவுண்ட் ஒர்க் பண்ண முடியாது, ஒரு 5ஆவது நாள் ஒன்று தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா திருப்பி பண்ண முடியாதுனால அந்த டிஎஸ்பி சொன்னது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க சுட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் கிணத்துல சொன்னாரா, அவன்கிட்ட போயிட்டு அவர் இன்னும் 2 நாள் ஆக்கலான் இருந்தாரு, ஆனா 4 நாள் ஒத்துக்கிட்டாரு, நீ வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாரு. இவங்க 2 பேரும் அந்த மகடி வில்லேஜ் போயிட்டாங்க. எல்லாம் அந்த ஜட்காக்காரன் எல்லாருக்கிட்டையும் ஹெல்ப் எல்லாம் கேட்டு என்னென்ன விஷயம் சொல்லி என்ட்ரிகேட் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டிஎஸ்பி கிட்ட இந்த லெட்டர் வாங்கிட்டு போயிட்டாரு. அது இந்த லோக்கல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் கொடுத்து அவங்க போலீஸும் ஒரு அசிஸ்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷனோ எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு மகடி டிராவலர்ஸ் பங்களால அவர் தங்கியிருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில வந்து அல்லிமுத்துன்னு ஒரு ஆள் வந்து இவரை பார்த்திருக்கிறான். இந்த அல்லிமுத்துங்கிற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மகடி வில்லேஜ் சுத்தி இருக்கிற காடுகள்ல வந்து ஹனி கலெக்ட் பண்றவன். இவன் என்ன சொன்னா, சார் இந்த மாதிரி ஒரு பேந்தர் வந்து அடிபட்டு போனதை நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் தஃபேதார் வந்து இன்னைக்கு அடிப்பட்டாரோ அந்த பேந்தர் வந்து அதே பிளட் சோக்கிங்கா என் முன்னாடி நடந்து போனதை நான் பார்த்தேன். நான் அதுக்கப்புறம் வந்து ஒரு பீ ஹைவை வந்து ஒரு கேவுக்குள்ள இருந்து அந்த பீ ஹைவை கலெக்ட் பண்ணலான்னு போகும்போது அந்த பேந்தர் கத்துச்சு, அதனால நான் வந்துட்டேன் வெளில அப்படின்னுவான். ஸோ இவர் எந்த இடம் தெரியுமான்றவாரு. தெரியும் சார் நான் கூப்பிட்டு போறோன்னே இவங்க கார்ல போவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க இங்கேருந்து ஒரு 2 மைல் நம்ம நடந்துதான் சார் போனோம்னா இவங்க அந்த 2 மைல் நடந்து போவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களால நடந்து கூட போக முடியாது. பாத்தீங்கன்னா அவ்வளவு லேண்டனா growth இருக்கும். இவங்க எல்லாம் 3 பேரும் தவழ்ந்து போகணும். அந்த அண்டர் குரோத்துக்குள்ள வந்து குனிஞ்சு ட்ரென்ச் வார்ஃபார் மாதிரி அப்படியே போகணும். ஃபர்ஸ்ட் அல்லிமுத்து போவான், செகண்ட் கிணத்து போவார், அது பின்னாடி வந்து முனுசாமி வருவான். அது ஒரு 10 நிமிஷம் அவங்க போனதுக்கு அப்புறம் ஒரு பவுல்டஸ்டான நடுவில் ஒரு கேவ் இருக்கும். அந்த கேவ் கிட்ட வந்து நிற்பாங்க. இது ஆக்சுவலி இவங்க வந்து ஹில் டாப்ல ஏறி இருப்பாங்க. ஹில் டாப்ல அந்த கேவ் இருக்கும். இப்போ இவங்க மேல வந்தோன்னே அது வந்து லெப்பர்டு கிரவுல் பண்ணும். இப்போ கிணத்துக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும். ஒன்று இவர் உள்ள போனோம், உள்ள போனா ஃபுல் இருட்டில் வந்து என்னதான் டார்ச் அடிச்சாலும் லெப்பர்டு எந்த பக்கம் தவும். ஸோ அது லாஜிக்கல் ரீசனிங் கிடையாது. ஒருவேளை சார்ஜ் பண்ணுச்சுன்னா இவங்க கீழே இருக்காங்க, ஸோ யாருக்கானாலும் அடிப்படும். பட் அதுதான் ப்ராக்டிக்கலி இது ஒன்லி வேன்னு அவருக்கு புரிஞ்சுது. இப்போ அவர் என்ன சொல்றாரு, நீங்க 2 பேரும் கல்லை எடுத்து தூக்கி போடுங்க அப்படின்னா கல்லை தூக்கி போனா கிரவுல் பண்ணுது. இவனுக்கு கல்லை தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்காங்க. இவர் தன்னோட .405 வின்செஸ்டர் காக் பண்ணிட்டு ரெடியா இருக்காரு, வெளில தான் சொல்லலாம்னு சொல்லிட்டு. இவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. டக்குன்னு பார்த்தா அந்த சைட்ல வந்து புஷஸ்ல வந்து ஏதோ ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. இவர் சுத்தி கித்தி பாக்குறாரு, ஒரு கரடியா இருக்கும்னு பாக்குறாரு. பட் இவருக்கு ஒரு ப்ராக்டிகல் ரீசன் போயிடுது. கரடினா ஒண்ணு அவர் முன்னாடியே தப்பிச்சு போகும், இல்ல அட்டாக் பண்ணும். இந்த மாதிரி புஷ் சைட்ல எல்லாம் போகாதுன்றது புரிஞ்சுக்கிட்டாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க பார்த்தா அந்த லெப்பரோட ஒரு பேட்ச் தெரியுது. தெரிஞ்சதை வச்சு ஒரு ஷாட் எடுக்கிறாரு. அந்த லெப்பர்ட் அப்படியே வானத்துல குதிச்சு சுருண்டு உழுகுது. இவர் உடனே என்ன பண்றாரு, திருப்பி அது கிட்ட போகாம ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றாரு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கேன், த கில்லர் ஆஃப் ஜலஹலியில வந்து ஹியூஜ் வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு லெப்பர்டை சுட்டோன்னா டக்குன்னு போய் கை வச்சோன்னே அந்த லெப்பர்ட் உயிரோட தான் இருக்கும். இவர் பயங்கரமா ஸ்கிராச் பண்ணி அவர் இறந்துருப்பாருன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதனாலதான் இவர் 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் போய் பார்ப்பாங்க. அந்த லெப்பர்டு வந்து இறந்துருக்கும். இந்த லெப்பர்டை அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னே முனுசுவாமி சுட்ட புல்லட் வந்து ஒரு பெரிய ஹோல் கிரியேட் பண்ணிருக்கும் ஷோல்டர்ல. அதுல வந்து நிறைய மேகட்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிருக்கும், நிறைய வலியில துடிச்சிருக்கும். இவர் சுட்டது வந்து நெக்ல பாய்ஞ்சு அதோட ஸ்கல்ல கிரஷ் பண்ணியிருக்கோம். ஸோ உயிர் போயிருக்கும்.
ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. ஏன்னா ஒரு மேனிட் ஆகிறதுக்கு முன்னாடி அதை தடுத்துட்டேங்கிற ஒரு சந்தோஷம் அவருக்கு இருக்கும். அந்த லெப்பரோட டெட் பாடி எடுத்துட்டு போய் டிஎஸ்பியோட காலில் வந்து நம்ம முனுசுவாமி போடுவோம். டிஎஸ்பியும் சிரிச்சுட்டு போய் தொலைன்னு சொல்லி ஒன்று விட்டுருவாரு. ஸோ இதுதான் நம்ம கிணத்தோட ஒரு அட்வென்ச்சர். சரிங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட முக்கியமாக உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒன்ஸ் அகேன் சேனல் விஜய்க்காக உங்க விஜய். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.